ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பன்னீர் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே சின்ன ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்குறப்போ நான் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் பவுடர் எடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு பன்னீரை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரெட்டில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் சாஸோ மயோனஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒன்லி சீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் சீஸ் போட்டு எல்லாமே அப்படியே ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் தோசைக்கல்லில் வந்துட்டு பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து பட்டர் போட்டு 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. என்னோடய பசங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.